வணக்கங்க. நான் ஈரோடையிலிருந்து தமிழ்ச்செல்வன். ஈரோடையில புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்திதான். புத்தக திருவிழாவுடைய 9வது நாள் இன்னைக்கு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் நேரில் போக முடியல. இருந்தாலும் இன்றைக்கு சிந்தனை அரங்கத்துல திருப்புகழ் ஓய்வு பெற்ற IAS அவங்க தான் பேசினாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த தலைப்புங்கிறத பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் அரசியல் கட்சி மேடைகள், இலக்கிய மேடைகள், பொதுத்தலங்கள் எல்லா இடத்துலயும் எல்லாரும் பேசக்கூடிய ஒண்ணுதான். இல்லாத ஒண்ணு, அதாவது நாங்க சமமா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெறும் பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சரி, இவரும் அந்த மாதிரிதான் பேசுவாரு, சரி என்னதான் பேசுறாருன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு ஆசையா இருந்தது. நேர்ல போக முடியலனாலும் இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறையன்பு IAS அவர்களுடைய அண்ணன் தான் இந்த திருப்புகழ். அவங்க அதற்காகவும் அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டு மக்கள் சிந்தனை பேரவையுடைய சமூக வலையொலி பக்கத்துல போய் இந்த பேச்சு முழுமையா கேட்டேன். இவர் கடன்னு ஆரம்பிச்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதுல பிறப்புக்கும் அப்படிங்கிறத இவர் எடுத்துக்கிட்டு திருவள்ளுவர் பிறப்புக்கும் சொல்லிக்கிறாரு, இது சரியா, இது எல்லா பக்கம் நடைமுறையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு திருக்குறள்ல சொல்லிக்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. இது எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா இருந்தது, பேச்சு கேட்டவங்க எல்லாத்துக்குமே. இருந்தாலும் இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக நாடுகளில் உள்ள அறிஞர்கள் இந்த பிறப்புக்கும் அப்படிங்கறது எப்படி பாக்குறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும், இந்தியாவில இந்த பிறப்புக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கு, பிறப்புக்குமா இருக்கா அப்படிங்கிறதையும் மிக தெளிவா இவர் பேசியிருந்தாரு. இந்த பேச்சு எல்லாரும் கேட்க வேண்டிய பேச்சு. எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பு இல்லைன்னா கூட வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு மக்கள் சிந்தனை பேரவையுடைய வலையொலி யூடியூப் பக்கத்துல போய் கண்டிப்பா இந்த பேச்சை கேளுங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேச்சை முடிச்ச உடனே பாவலர் அறிவுமதி அவங்க மேடைக்கு கீழே இருந்துகிட்டு அவரு பேசுற இந்த சிறப்பான பேச்சுக்கு இங்க அரங்கத்துல உள்ள அனைவரும் எழுந்து நின்று கை தட்டணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று அனைவரும், அந்த சிந்தனை அரங்கத்துல இருந்த அனைவரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி அவரை வாழ்த்துனாங்க. அந்த அளவுக்கு பேச்சு சிறப்பா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் அவருடைய பேச்சு கேளுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.